ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு என்னோட மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 40 சைஸ் ப்ளவுஸு. ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்களும் ஈஸி மெத்தட்ஸும் நான் சொல்லியிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 40 சைஸுங்கிறதுனால 1 மீட்டர் வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். காட்டன் தான் கொடுத்துருக்குறாங்க கஸ்டமர் வந்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணிடலாம். எப்பவும் போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ மடித்து போட்டுடலாம். மடிச்சுட்டு கஸ்டமர் ப்ளவுஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு மடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை டேப்பில் கூட நீங்கள் அளந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மடிச்சிருக்காங்க. நம்ம 1 இன்ச்சு ஒரு கைடு அளவு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு, இப்போ பாருங்கள், ஒரு கைடு அளவு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டேன் மடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை நம்ம மடிப்போம். அந்த மெஷர்மெண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நான் மடிக்கிறதுக்காக இது ஒரு ஃபஸ்ட் ஃபோல்டிங்க்கு, இது செகண்ட் ஃபோல்டிங்க்கு நான் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுறேன். அதை மாதிரியே ஸ்லீவ் ஃபிட்டிங்க்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபிட்டிங்கில் வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு விடுறேன். இப்போ ரெடி அளவு ஸ்டிச்சிங் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெடி அளவு, இது ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங் அளவு. இப்போ இதில் வந்து நம்ம மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஞாபகமாக நீங்கள் முடிஞ்சால் இப்போவே கூட கட் பண்ணிடலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது கூட கட் பண்ணலாம். நான் அப்பவும் கட் பண்ணிவிடுவேன் ஞாபகம் இருந்தால், இல்லைனாலும் முன்னாடியாகவும் கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 ப்ளவுஸையும் மடித்து போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். நான் மடிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் நான் விடுவேன். அதே மாதிரி நீங்கள் 1.25 இன்ச் விட்டாலும் சரி, இல்லை 1 இன்ச் விட்டாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் மடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிக்கிறதுக்கு வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸை வந்து திருப்பி எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்சாக்கா பிகினஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு தெரியும் டாட் பிடிச்சிருது, இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து ஷோல்டர் வரைக்கும் நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், லென்த்து இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த லென்த்துக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன மார்க் பண்ணுறேன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் சேர்த்து மார்க் பண்ணுறேன். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து மடித்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி அளவு. ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் 1.5 இன்ச்சு விடுறேன். ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. அதனால் நான் வந்து 1.5 இன்ச்சு விடுறேன். இப்போ பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கிங் எந்த இடத்துல மடித்து மார்க்கிங் பண்ணோமோ அதுலேருந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். நம்ம வந்து ஊக் மாட்டிருக்கிற பகுதியிலேருந்து இங்கே ஸ்லீவ் ஃபிட் பண்ணியிருக்கிற பகுதி வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து கொக்கி பட்டன்லேருந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நீங்கள் ஸ்டிச்சிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே வந்து நான் வந்து இடுப்பில் வந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 40 சைஸுங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆள் வந்து கொஞ்சம் சத்தாக இருப்பாங்க. அதனால் நான் வந்து நெக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஷோல்டர் இதிலேருந்து ஷோல்டர் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கிறோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் விட்டுக்கிறேன். இது அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு முறை வந்து சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எந்த இடத்துல நம்ம மார்க்கிங் வருதுன்னு சொல்லி ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்லேயும் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். இங்கே வந்து 2.5 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். நெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் கிட்ட வந்து 2.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நெக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இன்ச்சு எடுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே சரி நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நெக்கில் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து 2 இன்ச்சு எடுத்தால் கீழே வந்து அதை விட 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சோ கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு அகலம் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே நம்ம கோடு போடலாம். இப்போ ஷோல்டருக்கும் கோடு போட்டலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்டிங் டு ஃபிட்டிங் கோடு போட்டுடலாம். இப்போ எனக்கு வந்து நெக் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக அகலமாக வேணும்னு சொன்னாங்க கஸ்டமர். அதனால் நான் வந்து இதிலையே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோல் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும். 6 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு நான் வந்து விட்டுறேன். ஏன்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 4 இன்ச்சு போயிடும். அதனால் நான் வந்து அதில் பாதி வந்து 3 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது ரெடி அளவு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நாச் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நெக் வந்து பேக்கில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும். ரெண்டாவது அவங்க கஸ்டமர் கேட்குற மாதிரி அகலமாகவும் நல்ல ப்ராடாகவும் இருக்கும். இப்போ பேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேக் டாட்டு போடுறதுக்கும் ஒரு மார்க் பண்ணிடலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்தும் இந்த பக்கம் இங்கே இடுப்பு சைஸ்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. அதேமாதிரி லென்த்தும் நான் வந்து 4 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். டாட்டு பிடிக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு வந்து பிடிச்சாலே போதும். இப்போ இது பேக் வந்து பார்ட்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்கு நம்ம ஓரளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ஈஸிங்க. பேக்கு அப்படியே நம்ம வந்து முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக போட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் கட்டு ப்ளவுஸ் வாங்கினீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து கிராஸில் போடும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வந்து கிராஸ் எந்த பக்கம் அப்படின்னு ஒரு புதுசாக இருக்க பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது கிராஸ் எந்த பக்கம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸில் இருக்குது. நம்ம இப்படி இழுத்தோம்னாக்கா கிளாத் வந்து எந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்குது பாருங்கள். இந்த இடத்த பார்த்து தான் நம்ம கிராஸ் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் அப்படியே இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் கிராஸில் வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஸு, எந்த இதுவுமே இல்லை.
நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து பட்டியை வந்து நான் அளந்துக்கிறேன். இந்த பட்டியை வந்து அளந்துட்டோன்னா எந்த இடத்துல நமக்கு வந்து டாட் பிடிக்கிற யூக் பட்டி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டு எந்த இடத்துல பிடிச்சிருக்கிறோமோ அந்த டாட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதையே வரைஞ்சி அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல் வச்சு போடுங்க. பேக் பார்ட் அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டாட் வருது அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விடுறேன். ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இதோட தான் இருக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் இருக்கு. நம்ம 6 இன்ச்சில் பாக்ஸ் போட்டு ஆல்ரெடி வச்சிருக்கோம். இப்போ யூக் எடுக்கிறதுக்கும் நெக் எடுக்கிறதுக்கும் நம்ம பாக்ஸ் போடலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக்கு. இதை வந்து நம்ம கணக்கில் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பேக் பார்ட்டு தான் பேக் பார்ட் அளவு தான் நம்ம இதை வந்து மார்க் பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு தான் தேவை. அதனால் ஃப்ரண்ட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இதை கட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ரஃபாக வரைஞ்சதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இந்த மாதிரி துணி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல 6 இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டோமோ அந்த இடத்துல இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவை 6 இன்ச்சு தான் வேணும். அதனால் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் வந்து பட்டன் பட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இதிலேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா யூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக வேணும். இப்போ ஜாயின் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் பார்த்துடலாம். சைடில் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 6 இன்ச் வேணும். அதனால 6 இன்ச் நாங்கள் விட்டுறேன். இங்கே வந்து யூக் பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக வேணும். அதனால் இங்கே ஒரு 4 இன்ச் விட்டுறேன். இப்போ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ப்னஸாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மேலே வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விடுறேன். விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, இந்த அகலத்தை பார்த்துக்கணும். நல்லா இப்போ கிட்ட வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டாட்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்க இருந்தோம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அகலத்தை வந்து நம்ம 2 இன்ச்சு எனக்கு அகலம் தேவைப்படுது. இதுல இருந்தும் எப்பவுமே
40 சைஸ் ப்ளவுஸாக இருந்தாக்க 2 இன்ச்சு பிடிச்சாலே போதும். அதனால் இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து, இப்போ இது வந்து ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நேராக நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்காக நான் ஒரு 3 இன்ச்சு அகலம் எடுத்துருக்கிறேன். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு குடையும், அதையும் குடைஞ்சி எடுத்துறேன் நான். இப்போ ரெடி அளவில் வந்து கட் கொடுத்துட்றேன். அது மாதிரி இங்கேயுமே கட் கொடுத்துட்றேன். அது மாதிரி சென்டர்லையுமே நான் கட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூக் பட்டி வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ யூக் பட்டி வந்து இந்த அளவுக்கும் கட் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து அப்படியே மடித்து போட்டிருக்கிறேன். 2 பீஸும் அப்படியே இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு அளவை எடுத்துடலாம். எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 இன்ச்சு இருக்குது. எனக்கு வந்து 4 இன்ச்சு ரெடி அளவு. ஒரு 6 இன்ச்சு வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுது. அதனால் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அகலத்தை பார்த்துடலாம். 10 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த அளவை பார்த்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு தேவைப்படுது ஸ்டிச்சிங்க்காக. அதே கரெக்டாக 3 இன்ச்சு தான் இருக்குது இதுலேயும். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, இந்த இடம் இதுக்கு வந்து எத்தனை இன்ச்சு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு தான். 2.25 இன்ச்சு தான் எனக்கு தேவைப்படுது. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருந்து அப்படியே வளைவாக ஒரு லைன் கொடுத்துடலாம். லைன் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் யூக் பட்டி. இப்போ நிறைய பேர் இதை வந்து சிங்கிளாக கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதுக்கு பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் என்னோடய கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதையே மடித்து போட்டுட்டு உள்ளார வந்து ஸ்டிப்னஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு இந்த பட்டி. எந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்கணும் அந்த பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. இப்போ கட் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக் பீஸு தான். இது வந்து நம்ம வி பட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வி பட்டி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக் பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணலை. அதனால் அதுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்காக எம்மிங் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.